அவராலே இந்த நாள் இந்த நிகழ்ச்சி வழியாய் உங்களை மீண்டும் சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். சட்ட திட்டமாகிய எபேசியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்திலே ஒழித்து இருத்திரத்தாரையும் தமக்குள்ளே ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானத்தை உண்டு பண்ணி பகையை சிலுவையிலே கொன்று அதனாலே இருத்திரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். பாருங்க, இந்த வார்த்தையை நாம் கொலோசியர்ல பார்க்கலாம். முன்னே அந்நியராயும், கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 21, 22 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராயும் குற்றமற்றவர்களாயும் கண்டிக்கப்படாதவர்களாயும், பாருங்க, தண்டனை இல்லாம கண்டிக்கப்படாதவர்களாயும் நம்மளை அவர் கண்டிக்கணும். பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணத்தினுடைய வேதனைகள், பிரமாணத்துல நியாய பிரமாணத்தின் சாபங்கள் எவ்வளவு இருக்கு தெரியுங்களா? 100க்கு மேல இருக்கு. 100க்கு மேல இருக்கிறது சாபங்கள். அந்த சாபத்திலிருந்து கர்த்தர் நம்மை நீங்களாக்கிட்டார். நம்மை தண்டிக்கல. ஏன் நம்மை தண்டிக்கலனா, அவர் அந்த தண்டனை ஏற்றுக்கொண்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனை இயேசு கிறிஸ்துவின் மேல் வந்தது என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த ரட்சிப்பு ரொம்ப பெரியது. நம்ம ஏதோ ஒரு சாதாரணமா நினைக்கிறோம். ஏதோ நம்ம சில ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆராதனைக்கு வர்றது கூட தியாகம் பண்ணி வந்த மாதிரி இருக்கு. அவன் முகம், அவன் செய்கையெல்லாம் பார்க்கும்போது ஏதோ நான் பெரிய தியாகம் பண்ணிட்டேன், நான் புண்ணியம் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த ரட்சிப்பு நம்ம கிடைக்க இயேசு கிறிஸ்து எவ்வளவு பாடுபட்டார். அவரே அந்த தண்டனை ஏற்றுக்கொண்டார். வேதம் சொல்லுகிறது, நம்மை பரிசுத்தராயும் குற்றம் இல்லாதவர்களாயும் கண்டிக்கப்படாதவர்களாயும் தமக்கு முன் நிறுத்தும்படி, அவருக்கு முன் நிறுத்தும்படி எப்படி நிறுத்துறார் பாருங்க. வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து பார்த்தீங்களா? கரை திரை முதலானது ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான சபையாக தமக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக நம்மை நிலை நிறுத்தும்படி இயேசு கிறிஸ்து நம்மை தெரிந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவருடைய மாம்ச சரீரத்திலே அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். நம்மை எங்க ஒப்புரவாக்கினார்? சத்துருக்களா இருந்த நம்மை தேவனுக்கு முன்னாலே ஒப்புரவாக்கினார். 22ஆம் வசனம், நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு. இப்ப நீங்க கேட்குறீங்க, இந்த சுவிசேஷம் இது சும்மா வார்த்தை இல்லை, ஏதோ ஒரு மனுஷன் எழுதி போட்ட வார்த்தை அல்ல. இது தேவ ஆவியானவரினால் எழுதப்பட்ட, பரிசுத்த ஆவினால் ஏவப்பட்டு எழுதினார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப இந்த நிருபம் பரிசுத்த ஆவினால் ஒரு பரிசுத்த அப்போஸ்தலர்களுக்கு தேவன் வெளிப்படுத்தின விசேஷம் தான் இது. பாருங்க, இந்த வார்த்தை சொல்லுகிறது என்னன்னா, நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாய் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படி ஆகும். எப்படி ஆகும்? நீங்க குற்றமற்றவர்கள், பரிசுத்தவான்கள், கண்டிக்கப்படாதவர்கள், தேவனுக்கு முன்பாக நாம் ஒப்புரவாக்கப்பட்டவர்களாய், எப்படிப்பட்டவர்களாய்? பரிசுத்தமுள்ளவர்களாய், குற்றமற்றவர்களாய் நாம் ஒப்புரவாக்கப்பட்டவர்களாய் இருப்போம். எப்போ? நீங்க கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கை. இப்ப நீங்க கேட்டுக்கொண்டே இருக்கும் போதே உங்களுக்குள்ள அந்த நம்பிக்கை வருது. அதுல நீங்க உறுதியாயும் ஸ்திரமாயும் அசைவில்லாதவர்களாய் இருப்பீர்கள் என்றால் அப்படி ஆகும். நீங்க உண்மையா தேவனுக்கு முன்னால ஒரு நாள் நீங்க ஒரு குறை இல்லாதவர்களாய், நீங்க கர்த்தருக்கு முன்னால பாவத்தின் சத்துருக்களாய் இராமல் அவருக்கு முன்பாக நாம் ஒப்புரவாக்கப்பட்டவர்களாய் நாம் இருப்போம். வேதத்துல இன்னொரு வார்த்தை இருக்குது. 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் அதிலே 13ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களால் கேள்விப்பட்டு. பாருங்க, ஒரு மனுஷன், ஒரு அப்போஸ்தலர் இல்ல ஒரு ஊழியக்காரர்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துறாங்க.
நமக்கு தெரியப்படுத்துறாங்க. எங்களால் நீங்கள் கேள்விப்பட்ட இந்த சுவிசேஷம் ஏற்றுக்கொண்டு நீங்க என்ன பண்ணீங்க? எங்களால் கேள்விப்பட்டு நீங்கள் தேவ வசனத்தை எப்படி ஏற்றுக்கொண்டீங்க? மனுஷ வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினால் நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம் தான். நம்ம பேசுறது ஏதோ மனுஷ வார்த்தை அல்ல, யாரோ சொல்லி கொடுத்த வார்த்தை இல்லை, ஏதோ ஒரு புக்கில் வந்த வார்த்தை இல்லை. இது தேவ வசனமாகிய வார்த்தை. இந்த வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொண்டபடினால் தேவ வசனம் தான் விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலன் செய்கிறது. விசுவாசித்துட்டீங்கன்னா, அதை ஏற்றுக்கொண்டுட்டீங்கன்னா, இது தேவ வார்த்தை தான் ஏற்றுக்கொண்டுட்டீங்கன்னா, அந்த வேத வசனம் உங்களை பார்த்து கொள்ளும். எப்படின்னா, உங்களை கரையற்றவர்களாய், உங்களுக்கு பாவம் இல்லாதவர்களாய், குற்றமற்றவர்களாய், தேவனுடைய வாக்குத்தத்தத்தினுடைய பிள்ளைகளாய் அந்த வார்த்தை உங்களை மாற்றும். இன்னைக்கு கேட்கிற இந்த வேத வசனத்தை நீங்க மனுஷ வசனமா ஏற்றுக்கொள்ளாம, ஏதோ வருது, ஏதோ யூடியூப்ல பார்க்கலாம், ஏதோ ஒரு வார்த்தை கேட்கலாம், அப்படிப்பட்ட நோக்கத்துக்கு நீ ஏற்றுக்கொள்ளாம நல்லா இருந்துச்சு அப்படின்னு ஒரு லைக் போடுறதுக்கு இல்லைங்க. இது நம்முடைய வாழ்க்கையாய், இது உங்களுடைய வாழ்க்கையாய், இது தேவ வார்த்தை தான். இதை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த தேவ வசனம் உங்களுக்கு பலன் செய்கிறதா இருக்கிறது. அதுல ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு இந்த வார்த்தை அப்படியே ஆகும். அதனால இந்த வார்த்தையை நீங்க மனுஷ வார்த்தையே இல்லை, தேவ வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள். இது தேவ வசனம். தேவனுடைய வசனத்தை நாம் படித்து சொல்றோம், இது தேவ வசனம். இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையை மாற்றும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.